கமலி இப்படி பேசுனது சிவகாமிக்கு கொஞ்சமும் விளங்காம, நீயுமாச்சு, உன் சபதமுமாச்சு, உன் சக்கரவர்த்தியுமாச்சு. அவரோடு சரியாசனத்திலே வீற்றிருக்கும் அந்த பெண்ணரசி யார்? ராஜமாதாவுக்கு அருகிலுள்ள பெண்ணை பார்த்தாயா சிவகாமி? சிவகாமிக்கு எங்கிருந்தோ திடீர்னு அழுகை வந்துச்சு. கமலி முன் தடவையை காட்டிலும் இந்த தடவை தங்கை சிவகாமி கிட்ட அதிக அன்பும் ஆதரவும் காட்டினான். முன் தடவை அவ கண்ணனுடைய அகால மரணத்தை பற்றி அப்போதுதான் கேள்விப்பட்டபடியால அழுகையும் அலறலும் ஆத்திரமும் ஆங்காரமுமா இருந்தா. அடிக்கடி சிவகாமியை பார்த்து, அடி பாதகி, உன்னையும் கெடுத்துக்கொண்டு என்னையும் கெடுத்து விட்டாயே, நீ முன்னமே செத்திருக்க கூடாதா அப்படின்னு திட்டுனான். சிவகாமி பொறுமையாய் இருந்ததோடு தானும் அவ கூட சேர்ந்து அழுது தன்னைத்தானே நொந்து கொண்டும் திட்டிக் கொண்டும் கமலிக்கு ஒருவாறு ஆறுதல் அளித்தா. இந்த முறை கமலி சிறிது ஆறுதலும் அமைதியும் அடைந்திருந்தா. வாதாபியில சிவகாமியுடைய வாழ்க்கையை பற்றி விவரமாக சொல்லும்படி வற்புறுத்தினா. கண்ணன் மரணமடைந்த வரலாற்றை பற்றியும் விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. கண்ணனோட உயர்ந்த குணங்களை பற்றியும் கமலிக்கிட்ட அவன் கொண்டிருந்த அளவில்லாத காதலை பற்றியும் மூச்சு விடாம அந்த தோழிகள் பேசிக்கொண்டிருந்தாங்க. ஒரு சமயம் வெளியில போயிருந்த சின்ன கண்ணன், அம்மா அம்மா அப்படின்னு கூவிக்கொண்டு உள்ள ஓடி வந்தான். கமலை அவனை வாரி அணைச்சிக்கிட்டு, தங்காய், இனிமேல் உனக்கும் எனக்கும் இந்த பிள்ளைதான் கதி. இவன் வளர்ந்து பெரியவனாகித்தான் நம் இருவரையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் சிவகாமிக்கு சுரீர்னுச்சு. கமலி அக்கா ஏன் இப்படி சொல்கிறாள்? அவள் கணவனை இழந்த காரணத்தினால் தானும் அவளைப் போலவே ஆகிவிட வேண்டுமா? மாமல்லரையும் அவருடைய இன்ப காதலையும் தான் வெறுத்துவிட வேண்டுமா? இப்படி சிவகாமி எண்ணமிட்டு கொண்டிருந்தப்ப வீதியில வாத்திய முழக்கங்களும் ஜய கோஷங்களும் ஜனங்களின் கோலாகல துவனிகளும் கலந்த ஆரவாரம் கேட்டுச்சு. ஏற்கனவே ஆயனர் மூலமா சக்கரவர்த்தியோட பட்டண பிரவேச ஊர்வலத்தை பற்றி சிவகாமி தெரிந்து கொண்டிருந்தா. அதை பார்க்கணும்னு அவளுக்கு ரொம்ப ஆவலா இருந்துச்சு. அக்கா, நாமும் பலகனி அருகில் போய் ஊர்வலத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். உனக்கும் எனக்கும் பட்டண பிரவேசமும் ஊர்வலமும் என்ன வேண்டி கிடக்கிறது? பேசாமல் இரு அப்படின்னு சொன்னா கமலி. கண்ணனை இழந்ததுனால மனம் கசந்து போய் கமலி அப்படி பேசுறா அப்படின்னு சிவகாமி நினைச்சா. என்ன அப்படி சொல்கிறாய் அக்கா? சக்கரவர்த்தி என்னுடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்காக எத்தனை பாடுபட்டார். அவருடைய விஜயோற்சவத்தை நகரத்து மக்கள் எல்லாம் கொண்டாடும்போது நாம் மட்டும் அப்படின்னு சிவகாமி சொல்லிட்டு இருக்கிறப்பவே கமலி குறுக்கிட்டு, நீயுமாச்சு, உன் சபதமுமாச்சு, உன் சக்கரவர்த்தியுமாச்சு. அடி பைத்தியமே, உனக்கு மானம் ரோஷம் ஒன்றுமில்லையா? வாதாபியிலேயே எல்லாவற்றையும் பறிகொடுத்து விட்டு வந்தாயா அப்படின்னு கேட்டா. கமலி இப்படி பேசுனது சிவகாமிக்கு கொஞ்சமும் விளங்காம மேலும் மனக்குழப்பத்தை அதிகமாக்குச்சு. கமலி மேலும், அடி தங்காய், நீயும் மாமல்லரும் கல்யாணம் செய்து கொண்டு தங்க ரதத்தில் நவரத்ன குடையின் கீழ் உட்கார்ந்து ஊர்வலம் வர உன் அண்ணன் ரதம் ஓட்டும் காட்சியை கண்ணால் பார்க்க வேண்டுமென்று நான் ஆசைப்பட்டேனே, அது நிராசையாகி போய்விட்டதே அப்படின்னு கண்ணில் நீர் ததும்ப சொன்னப்ப அவ கண்ணன் மரணத்தை எண்ணித்தான் இப்படி மனம் கசந்து பேசுறான்னு சிவகாமி மௌனமாக இருந்தா. சற்று நேரத்துக்கெல்லாம் ஊர்வலம் அருகிலேயே வந்துவிட்டதாக தோன்றியதும் சிவகாமி தனது ஆவலை அடக்க முடியாதவளா எழுந்து பலகனியை நோக்கி போனான். கமலையும் அவளை தொடர்ந்து போனான். வீதி வழியே வந்த சக்கரவர்த்தியுடைய பட்டண பிரவேச ஊர்வலம் கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. ஊர்வலத்தின் முன்னணியில் ஜய பேரிகைகளை முதுகில் சுமந்து சென்ற பிரம்மாண்டமான ரிஷபங்களும் அலங்கார யானைகளும் குதிரைகளும் ஒட்டகங்களும் அவற்றின் பின்னால் பலவகை வாத்திய கோஷ்டிகளும் கொடிகளும் விருதுகளை தாங்கிய வீரர்களும் போகிறதுக்கு ஒரு நாழிகைக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அரபு நாட்டிலே இருந்து வந்த அழகிய வெண்புறவிகள் பூட்டிய சக்கரவர்த்தியின் தங்கரதம் காணப்பட்டதும் வீதியோட இருபுறத்து மாளிகை மாடங்களிலிருந்தும் குடிமக்கள் புஷ்பமாரி பொழிந்தாங்க. மங்களகரமான மஞ்சள் அரிசியும் நெல்லும் பொரியும் தூவினாங்க. இனிய மனம் பொருந்திய சந்தன குழம்ப வாரி தெளிச்சாங்க. வாதாபி கொண்ட மாமல்ல சக்கரவர்த்தி வாழ்க, வீராதி வீர நரசிம்ம பல்லவேந்திரர் வாழ்க அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ விதவிதமான ஜய கோஷங்கள் வானத்தை எட்டும்படி 10,000 குரல்களில் எழுந்துச்சு. சக்கரவர்த்தியோட ரதம் அருகில வந்துவிட்டது அப்படின்னு தெரிஞ்சதும் சிவகாமியுடைய இருதயம் வேகமாக அடித்து கொள்ள ஆரம்பிச்சுது.
தங்க ரதத்தில் பூட்டிய அழகிய வெண் புறவிகளையே சற்று நேரம் அவ பார்த்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் மிக்க பிரயத்தனத்தோடு கண்களை திருப்பி அந்த தங்க ரதத்தில் அமைந்திருந்த ரத்தின சிம்மாசனத்தை நோக்குனா. ஆஹா, இது என்ன? சக்கரவர்த்திக்கு அருகிலே அவரோடு சரியாசனத்திலே வீற்றிருக்கும் அந்த பெண்ணரசி யார்? சிவகாமியுடைய தலை சுழன்றுச்சு. பலகனி வழியா வீதியில் தெரிந்த வீடுகள் எல்லாம் சுழன்றுச்சு. தங்க ரதம் சுழன்றுச்சு. அதுக்கு முன்னும் பின்னும் வந்த யானை, குதிரை, பரிவாரங்கள் எல்லாமே சுழன்றுச்சு. கூட்டமாக வந்த ஜனங்களும் சுழன்றாங்க. சிவகாமி சுவரை கையினால் கெட்டியாக பிடிச்சுக்கிட்டு மறுபடியும் நல்லா பார்த்தா. உண்மைதான், அவளோட கண் அவளை ஏமாற்றலை. மாமல்லருக்கு பக்கத்தில் ஒரு பெண்ணரசி தான் உட்கார்ந்துருக்கா. ஆஹா, எத்தகைய அழகி அவ! முகத்தில் தான் என்ன களை! ரதியோ, இந்திராணியோ அல்லது மகாலட்சுமியேதானோ என்றல்லவா தோன்றுகிறது. அவள் யாரக்கா? சக்கரவர்த்தியின் பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறவள் அப்படிங்கிற வார்த்தைகள் சிவகாமியுடைய அடித்தொண்டையிலிருந்து கம்மிய குரல்ல வெளிவந்துச்சு. இது என்ன கேள்வி? அவள்தான் பாண்டியகுமாரி, மாமல்லரின் பட்ட மகிஷி. வேறு யார் அவர் பக்கத்திலே உட்காருவார்கள் அப்படின்னு கேட்டா கமலி. அக்கா, அவருக்கு கல்யாணமாகிவிட்டதா? எப்போது? அப்படிங்கிற சிவகாமியுடைய கேள்வியில எல்லையில்லாத ஆச்சரியமும் ஆசாபங்கமும் மனக்குழப்பமும் கலந்து துணிச்சுது. அடி பாவி, உனக்கு தெரியாதா என்ன? யாரும் சொல்லவில்லையா? உனக்கு எல்லாம் தெரியும் என்றல்லவா நினைத்தேன். மாமல்லருக்கு கல்யாணமாகி வருஷம் 9 ஆயிற்றே. அந்த சதிகார மகேந்திர பல்லவன் மகனுக்கு கல்யாணத்தை பண்ணிவிட்டுத்தானே கண்ணை மூடினான் அப்படின்னு சொன்னா கமலி. அவரை ஏன் திட்டுகிறாய் கமலி? நல்லதைத்தான் செய்தார் மகேந்திரர். இப்போதுதான் எனக்கு உண்மை தெரிகிறது, என்னுடைய அறிவீனமும் தெரிகிறது அப்படின்னு சிவகாமியுடைய உதடுகள் முணுமுணுத்துச்சு. என்னடி உளறுகிறாய்? மகேந்திரர் நல்லதை செய்தாரா? குடிகெடுக்க அஞ்சாத வஞ்சகராயிற்றே அவர் அப்படின்னு சொன்னா கமலி. சிறிது நேரம் வரையில சிவகாமி கண்ணை கொட்டாம ராஜ தம்பதிகளை பார்த்த வண்ணம் நின்றா. தங்கரதம் மேலே போச்சு. அடுத்தாற்போல பட்டத்து யானை வந்துச்சு. அதுக்கு மேலே அமர்ந்திருந்த குழந்தைகளை பார்த்து, இவர்கள் யார் அப்படின்னு சிவகாமி கேட்டா. வேறு யார்? பல்லவ குலம் தழைக்க பிறந்த பாக்கியசாலிகள்தான். மாமல்லருக்கும் பாண்டியகுமாரிக்கும் பிறந்த குழந்தைகள். மகனுடைய பெயர் மகேந்திரன், மகளின் பெயர் குந்தவி. இதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு கமலி கேட்டா. சிவகாமி மேலே எதுவுமே பேசல. அவளோட உள்ளம், ஆஹா, அப்படியானால் பல்லவ குலத்தின் சந்ததியை பற்றி கவலை இல்லை அப்படின்னு நினச்சிது. அதே சமயத்தில் அவளுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு நரம்பு படார்னு அறுபட்டுச்சு. பட்டத்து யானைக்கு பின்னால் இன்னொரு யானை வந்துச்சு. அதன் அம்பாரியில் புவன மகாதேவியும் மங்கையர்க்கரசியும் இருந்தாங்க. ராஜமாதாவுக்கு அருகிலுள்ள பெண்ணை பார்த்தாயா சிவகாமி? அவளுக்கு அடித்த குருட்டு யோகத்தை என்னவென்று சொல்லட்டும். பழைய சோழ குலத்தை சேர்ந்தவளாம். மங்கையர்க்கரசி என்று பெயராம். நெடுமாற பாண்டியனை இந்த அதிர்ஷ்டக்காரி மணந்து கொள்ளப் போகிறாளாம். எப்படியும் ராஜகுலத்திலே பிறந்தால் அந்த மாதிரிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்த கமலி சிவகாமி அங்கிருந்து நகர்ந்து போகிறத பார்த்துட்டு, அடியே, ஏன் போகிறாய் அப்படின்னு கேட்டான். உண்மையில் கமலி கடைசியாக சொன்னது எதுவுமே சிவகாமியுடைய காதில் விழலை. பட்டத்து யானை மீதிருந்து குழந்தைகளையே பார்த்து கொண்டிருந்து விட்டு அந்த யானை நகர்ந்ததும் பலகனியின் பக்கத்திலிருந்து புறப்பட்டு போனா சிவகாமி. வீட்டு முற்றத்துடைய ஓரத்தில் உட்கார்ந்து வெகு நேரம் வர சித்த பிரமை கொண்டவள் போல சிலையாக சமைந்திருந்தா. ஊர்வலம் முழுதும் போனதுக்கப்புறமா கமலி அவகிட்ட வந்து சேர்ந்தா. அடி பெண்ணே, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கிறாய்? ஒரு குரல் அழுது தொலையேன். சக்கரவர்த்தியை காதலித்ததினால் என்ன? அழுவதற்கு கூடவா உனக்கு பாத்தியதை இல்லாமல் போயிற்று அப்படின்னு கேட்டா. சிவகாமிக்கு எங்கிருந்தோ திடீர்னு அழுகை வந்துச்சு. வறண்டிருந்த கண்களில் கண்ணீர் வெள்ளமாக பெருக தொடங்குச்சு. கமலையோட மடியில் குப்புறப்படுத்துக்கிட்டு விம்மி விம்மி அழுதா. ஒரு நாளிகை நேரம் அழுததுக்கு அப்புறமா விம்மல் நின்றுச்சு, கண்ணீரும் ஓஞ்சுது. சிவகாமியோட இருதயத்திலிருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கிவிட்டது மாதிரி தோன்றுச்சு. இதுக்கு முன்னாடி அவை என்றுமே அறியாத அமைதியும் சாந்தமும் உள்ளத்தில் குடிகொண்டுச்சு.